அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காணொலி எது சம்மந்தம் அப்படின்னா, டிஆர்பியிலேருந்து எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா மே 16க்கு மேலே உங்களுக்கு கால்ஃபர் ஆக போகுது. மேலும் 2024 அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றதையும், எவ்வளோ காலி பணியிடங்கள், எவ்வளோ சம்பள விகிதம், எவ்வளோ கட் ஆஃபு, எவ்வளோ பேரை அவங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 2024 எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்க்காக இது உருவாக்கப்படுறது. 2023-24 அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இதோட டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 20,600 75,900 வரை லெவல் 10க்கானது. லெவல் 10க்கான போஸ்டிங்ஸு உங்களுக்கு 20,600 75,900 வரை. நம்ம எந்த துறையில் பணி செய்ய போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷனல் சபார்டினேட் சர்வீஸ். ஓகேங்களா, போஸ்ட் கோட் நம்பர் பார்த்திங்கன்னா 2024 எஸ்ஜிடி. இப்போ 2026 மே மாதம் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 2026 2026 எஸ்ஜிடி எக்ஸாம் அப்படின்னு வரும். நம்பர் ஆஃப் வேகன்சி 2024 1768 1768 1708 காலி பணியிடத்திற்கான அந்த தேர்வுன்றது நடந்திருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா கரண்ட் வேகன்சி 1729, பேக்லாக் வேகன்சி 39, பேக்லாக் வேகன்சி 39 மொத்தம் இருக்குது. ஆக மொத்தம் 1768. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிமேஷன் வேகன்சி வில் கில்லனபன் டென்டேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மாடரேட் பண்ணவோ அல்லது கூட்டவோ குறைக்கவோ டிஆர்பிக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ 2026 உங்களுக்கு அந்த மே மாதம் வரக்கூடிய எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 காலி பணியிடத்திற்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா 2025 நடைபெறல, அப்போ 2026 நடைபெற வாய்ப்பு இருக்குது. 2024 நடைபெறும்போது 1768 இருக்கிறது. கண்டிப்பாக வரும்போது ஒரு 1100 1500 இருக்கக்கூட வாய்ப்புகள் அதிகம். சம்பள விகிதம் 20,600 75,900 வரை லெவல் 10க்கானது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்தது 9/2/2024. இப்போ உங்களுக்கு மே மாதம் 9ஆம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்னா 9/05/2026. அப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் எப்போ ஓப்பன் ஆகுனா 14/5, அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுலேருந்து 5 நாளுக்கு அப்புறம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆன்லைனில் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். மேலும் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் ஃபீஸ் அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா 15/3/2024 கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க. அப்போ அப்ளை பண்ணதுலேருந்து உங்களுக்கு கரெக்டாக 30 நாட்கள் எக்ஸாம்ஸ்க்கு டைம் கொடுக்க போகிறாங்க எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ்க்காக. இது ஃபுல்லாகவே OMR ஓரியன்ட் எக்ஸாமினேஷன் தான். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ நம்ம மேலே எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டுலேயோ அல்லது செப்டம்பரில் எக்ஸாம்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒவ்வொரு கம்யூனிட்டி ரீதியாக எக்ஸாமினேஷன்ஸ்க்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தமிழுக்கு 1388 காலி பணியிடங்கள், கரண்ட்டில் 1388 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா சென்ற வருடம் 2024 வேகன்சி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸு இல்லை வெவ்வேறு துறைகள் சார்ந்து இந்த பணியிலேருந்து இன்னொரு பணிக்கு மாறுதல் அடைந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், எஸ்ஜிடியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. என்றைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/2/2026, அதாவது 2024 நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான பணி நியமன ஆணையெல்லாம் கொடுத்து அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில நபர்கள் அல்லது பல ஆசிரியர் பெருமக்கள் வெவ்வேறுகள் தேர்வு எழுதி, இப்போ வேற ஒன்றும் இல்லை, எடுத்துக்காட்டுக்கு பிஜி அசிஸ்டண்ட் எழுதி ப்ரொமோஷன்ஸில் போயிருக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய காலி பணியிடத்திற்காக அடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. இது வெளியான நாள் பார்த்திங்கன்னா 19/2/2026, அதாவது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. கிட்டத்தட்ட எத்தனை நபர்களை கூப்பிட்ருக்காங்கன்னா ஒரு 12 நபர்களை கூப்பிட்ருக்காங்க. 12 நபர்களை கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்காக தான். இதில் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 0.5,
பார்ட் பியில் வந்து 79 எடுத்திருக்காங்க. டோட்டல் மார்க்கு 79.5. அடுத்த நபர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் 5 மதிப்பெண் 0.5 வாங்கியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 79 79 வாங்கியிருக்காங்க. அவங்களும் 75.5 வாங்கியிருக்காங்க. அடுத்த நபரும் 0.5 கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜில் 79 ரிட்டனில் வாங்கியிருக்காங்க. அப்போ 79.5. அடுத்தது 3 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க வெயிட்டேஜில் எக்ஸாமினேஷனில் 75 வாங்கியிருக்காங்க. ஸோ 78. அடுத்த நம்பர் 0.5 வாங்கியிருக்காங்க. எக்ஸாமினேஷனில் 77 வாங்கியிருக்காங்க. ஸோ 77.5 77.5 வாங்கியிருக்காங்க. அடுத்த நம்பர் வெயிட்டேஜில் 5 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட அந்த தேர்வாரியர் பட்டியலில் இவங்க அதிகபட்ச மதிப்பெண் வாங்கியிருக்காங்க வெயிட்டேஜுக்கு. ஓகேங்களா. இவங்களுக்கு மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா 72 வாங்கியிருக்காங்க எக்ஸாமினேஷனில். ஸோ 77. அடுத்த நபர் வெயிட்டேஜில் 3 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. எக்ஸாமினேஷனில் 74 74 வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 77 வாங்கியிருக்காங்க. அடுத்த வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய நபர் 3 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. பார்ட் பி எக்ஸாமினேஷனில் 74 வாங்கியிருக்காங்க. ஸோ 77 77 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்த நம்பர் வெயிட்டேஜில் 0.5 வாங்கியிருக்காங்க. 76 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்காங்க. ஸோ 76.5 வாங்கியிருக்காங்க. அடுத்து 3 மதிப்பெண் வெயிட்டேஜில் வாங்கியிருக்காங்க. எக்ஸாமினேஷனில் 73 வாங்கியிருக்காங்க. ஸோ அது கன்வெர்ட்டட் 76 கன்வெர்ட் ஆகுது. அடுத்து 0.5 வெயிட்டேஜில் வாங்கியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 75 வாங்கியிருக்காங்க. ஸோ 75.5 உங்களுக்கு கட் ஆஃபாக வருது. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 79.5 ஆரம்பிச்சு 75.5 கன்வெர்ட்டாக முடியுது. ஸோ அதுக்குள்ளே எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நபர்கள் இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு டேட்டா. அப்போ எக்ஸாமினேஷன் வந்ததுக்கப்புறம் கூட இதற்கான அந்த அடுத்தடுத்த லிஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் லிஸ்ட்டு, தேர்ட் லிஸ்ட் அப்படின்னு. ஏன் அப்படின்னா பணி நியமன ஆணையம் வாங்கின பின்னாடி வெவ்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ் எழுதி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய காலி பணி இடத்திற்கு அதே லிஸ்ட்டில் அடுத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நமக்கு மினிமம் மார்க் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 79.5 ஆரம்பித்து 75.5 இருந்தாலே உங்களுக்கு ஓரளவு வந்து 100% வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஒரு 75 76 மேலே இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டிடி எக்ஸாம்ஸில். நன்றி.